சட்டம் தான், நீங்களா முடிவு எடுத்துறீங்களா? எல்லாருக்கும் கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணுதான். உனக்கும் ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம். அதிகாரம் ஆடக்கூடாது, புரியுதா? நம்பர் பிளேட்ல வண்டி நீ எப்படியே கூட்டு போவ? அடிக்கும் போது போலீஸ்காரங்க பேஞ்ச கேட்டுவீங்க. ஆனா வண்டியில இருக்க நம்பர் பிளேட் இல்லாமலேயே 2 பெண்களை வந்து கடத்தி செல்ற மாதிரி காவல்துறை கடத்துது. நாங்க 10 பேர் போயிட்டு வண்டி ஹைகோர்ட் மடக்கனா இல்லங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல். நாங்க சரி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடியே போனா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுங்க சேத்துப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன். நாங்க சரி சேத்துப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருந்து? சிந்தாரிப்பேட்ல இருந்து சென்னை நமக்கு சுத்தி காமிக்கிற ரூட். சேத்துப்பட்டு போனா குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கல, டீ கொடுக்கல. அந்த பெண் தோல் கை வீங்கி இருக்குது, ஆஸ்பத்திரி கொண்டு போல. அதுக்கப்புறம் என்ன பண்ண, நான் ஜீப்பை தூக்கிட்டு நான் கிண்டிக்கு போறேன்னாங்க. கிண்டிக்கு போனா கிண்டில இருந்து வேளச்சேரி போறேன்றானுங்க. வேளச்சேரி போனா அங்கேருந்து யூ டர்ன் போட்டு சிம்சனுக்கு வந்து ஸ்பென்சர் பிளாசால ஒரு யூ டர்ன் போட்டு அதுக்கப்புறம் எங்க கூட்டுமே வச்சாங்கன்னா அண்ணா சாலையில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அட அயோக்கியதனம் இல்லையா அது? சிந்தாரிப்பேட்டில இருந்து அண்ணா சாலை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்கு. ஒட்டுமொத்த வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னையை சுத்தி காட்டுறிய. பெட்ரோல் உங்க அப்பா வீட்டு காசா? என் வீட்டு வரி பணத்துல நீ பெட்ரோல் போட்டு போராளிகளை சுத்தி வைக்கிறது நீ யார்? நீ உனக்கு என்ன உரிமை கொடுத்தா பதில் சொல்லு. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பிரச்சனை தலையிடணும். எப்படிப்பட்ட அதிகாரிகள் என்ன செய்யறாங்க என்பதை பார்க்க வேண்டியிருக்குது. நேற்று போராட்டத்துல அந்த காம்ரேட் டாக்கீஸ் யூடியூப் சேனல் கேமரா புடிச்சா, ட்ரோன் புடிச்சா, அதை தூக்கி போய் ஸ்டேஷன்ல பூச்சி வச்சுக்கிறாங்க. என்னையா இது அராஜகம்? போலீஸ்காரன் கேமரா தூக்கி நிருபரோட கேமரா தூக்கி முடியுங்களா? என்ன இது நீதி? இது ஜனநாயக நாடு தானே? இது ஏன் இப்படிப்பட்ட ஒரு காட்டு தர்பார் நடத்துது காவல்துறை? இது எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது.